நாம் பழனிசாமி மாதிரி பயந்தாங்குழி இல்லை, ஆட்சிகள்ல பதவிகள்ல உயிரே போனாலும் எதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். என்ன வழக்கு போடு, நாங்கள் பார்க்காத மிசாவா, நாங்கள் பார்க்காத தடாவா? மக்களுக்காக கொடுத்தா அது திமுக அரசு, மக்கள் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டா அது ஒன்றிய பாஜக அரசு. அதை புரிஞ்சுக்க. எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கணும். ஆனா கோரிக்கையா கூட இதையெல்லாம் கேட்க துணிச்சல் இல்லாத துரோகியா அவர் மாறிட்டார். அண்மையில நம்ம அட்வான்ஸா வழங்கின 5,000 ரூபாய் உரிமை தொகையை பல ஊடகங்களும் நம்மோட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு எதிரிகள் கணிக்க முடியாதபடி நம்மோட மூவ் இருந்துச்சு. அதே சமயம் அன்றைக்கு இன்னொரு விஷயமும் செய்திகளில் இடம் பிடிச்சது. காலையில் நம்ம ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுத்ததுல மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அடுத்து அவங்க உடனே போனது வங்கிகள் இருந்து பணத்தை எடுக்கத்தான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒன்றிய அரசு மேல இருக்கக்கூடிய பயம். எங்க அந்த 5,000 ரூபாய் ஒன்றிய அரசு எடுத்துக்குவாங்களோன்னு பயந்த மக்கள் அந்த தொகையை உடனடியாக வித்ட்ரா பண்ண போயிட்டாங்க. இதுதான் மக்கள் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் ஒன்றிய அரசு மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் வித்தியாசம். மக்களுக்காக கொடுத்தா அது திமுக அரசு, மக்கள் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டா அது ஒன்றிய பாஜக அரசு. அதை புரிஞ்சுக்குங்க. மக்கள் கிட்ட இதைத்தான் நீங்க எடுத்து சொல்லணும். அண்மையில் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பேசின பழைய வீடியோ ஒன்று மறுபடியும் வைரல் ஆச்சு, பார்த்துருப்பீங்க. அதில் என்ன சொல்லியிருந்தார்? இலவச பேருந்து பயண திட்டத்தால் மெட்ரோ ரயில்களில் பயணிகளோட எண்ணிக்கை குறையிறதா சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச நாளில் இருந்து பெண்கள் விடியல் பயணம் திட்டத்தில் இலவசமாக பயணிக்கிறாங்க. இது வரைக்கும் 900 கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க. இதனால ஒவ்வொரு குடும்பமும் சுமார் மாதம் 800 ரூபாய் சேமிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சார் உங்களுக்கு வலிக்குது? மார்ச் 1ஆம் நாள் இதே மதுரைக்கு பிரதமர் வரப்போகிறார். அவர்கிட்ட மதுரை மக்கள் என்ன கேட்கணும்னா, இவ்வளவு அக்கறையோடு மெட்ரோ ரயிலுக்கு பேசுறவர் ஏன் இந்த மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுக்கலன்னு கேட்கணும். கேட்பீங்களா? கோவை மெட்ரோ எங்கன்னு கேட்கணும். ஏன் தமிழ்நாட்டுக்கு எந்த சிறப்பு திட்டங்களையும் கொடுக்கலன்னு கேட்கணும். கீழடி அறிக்கையை ஏன் வெளியிட மாட்டீங்க அப்படின்னு கேட்கணும். எய்ம்ஸ் இன்னமும் வரலன்னு கேட்கணும். நீட் தேர்விலிருந்து ஏன் விலக்கு தர மறுக்கிறீங்கன்னு கேட்கணும். மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும்னு கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை வஞ்சிக்க எங்களுக்கான கல்வி நிதியை முடக்கிறது நியாயமானு கேட்கணும். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, இன்னும் நிறைய இருக்கு. அதையெல்லாம் மக்கள் கேட்க காத்திருக்காங்க. நியாயமா? எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கணும். ஆனா கோரிக்கையா கூட இதையெல்லாம் கேட்க துணிச்சல் இல்லாத துரோகியா அவர் மாறிட்டார். ஆனா நாம் பழனிசாமி மாதிரி பயந்தாங்குழி இல்லை. ஆட்சிகள்ல பதவிகள்ல உயிரே போனாலும் எதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். என்ன வழக்கு போடு, நாங்கள் பார்க்காத மிசாவா, நாங்கள் பார்க்காத தடாவா? இன்னைக்கு இந்திய அளவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லயே திமுக மேலதான் பாஜக அரசு அதிகமான ரைடுகள் நடத்துறாங்க. நம்ம அமைச்சர்களுக்குத்தான் அதிக அளவில் அழுத்தம் கொடுக்கிறாங்க. ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்படுத்தலாம்னு பார்க்கிறாங்க. எமர்ஜென்சியை பார்த்த இயக்க திமுக. அதனால உங்களுடைய இந்த சிபிஐ, இடி, ஐடி என எந்த சித்து விளையாட்டுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். அதுக்கு வேற ஆளை பாருங்க. என்னானாலும் சரி, நாங்கள் எழுந்து நிற்போம், ஒரு கை பார்ப்போம்.
தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக இப்படி தைரியமா நின்று போராடுகிற காரணத்தால் தான் மக்கள் நம்ம கூட ஆதரவா இருக்காங்க. அதனாலதான் சந்திக்கிற எல்லா தேர்தலையும் நாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் உங்களுக்கு புத்தகமாகவே போட்டு கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு திட்டம் ஏதாவது ஒரு திட்டமாவது ஒவ்வொரு குடும்பத்தில் போய் சேர்ந்திருக்கு. 2 நாட்களுக்கு முன்பு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் 2 நாள் நேற்றைக்கு தான் சட்டமன்றத்தில் நிதி நிலைமையின் பதிலுரையில் நம்ம திட்டங்களை பற்றி எல்லாம் ஒரு அரை மணி நேரம் சட்டமன்றத்தில் மிக அழகாக பேசினார், ஆணித்தரமாக பேசினார். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் நிறைய புதுமையான திட்டங்கள், முன்னோடி திட்டங்கள் மூலமா மக்கள் எப்படி பயனடைஞ்சிருக்கிறாங்க, அதை மற்ற மாநிலங்களும் எப்படி இப்போ ஃபாலோ பண்ண தொடங்கி இருக்கிறாங்க, இது போன்றவற்றையெல்லாம் மிக விளக்கமாக விளக்கினார். சில திட்டங்களை கேட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி நாம நிறைவேற்றி கொண்டு வரக்கூடிய திட்டங்களுடைய அவுட்புட் தான் இன்னைக்கு என்ன நிலை? 11.19% இரட்டை இலக்க வளர்ச்சி. இந்தியாவில் வேற யாரும் எட்ட முடியாத வளர்ச்சி. நம்ம ஆட்சிக்கு 1752 நாட்கள் ஆகியிருக்கு. இதுல நாம சாதனை பண்ணாத நாளே இல்லை. அந்த அளவுக்கு தினந்தோறும் ஏதாவது ஒரு திட்டத்தை தொடங்கி செயல்படுத்திக்கிட்டு வரோம். எனக்கே ஒரு சில சாதனைகள் நினைவில் வச்சிருக்க முடியாம மறந்து போயிடுது. அதனால நீங்க எல்லாரும் உங்க பகுதிகளில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை உங்கள் ஸ்டைல்ல மக்களை சந்திக்கும் போது நினைவுபடுத்துங்க. தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற கேள்வியை மக்கள் முன் எழுப்புங்க. தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கணும். மதச்சார்பற்ற நம்முடைய முற்போக்கு கூட்டணி ஜெயிக்கணும். அடிமை அதிமுகவும் தமிழக பாஜகவும் அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கணும். உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சரா பொறுப்பை ஏற்கணும். தமிழ்நாடு எல்லா துறையிலும் தொடர்ந்து நம்பர் 1 இருக்கணும். இது நான் தர்ற வாக்குறுதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.